வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசி பருப்பு சாதம். நார்மலா அரிசி பருப்பு சாதம் வந்து தோரம் பருப்புல தான் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்து பாசி பருப்புல காயெல்லாம் சேர்த்து எப்படி பண்றது அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வரமிளகா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. எப்பயுமே வந்து சாம்பாருக்கும் சாம்பார் சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கியிருந்தாவே போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். தக்காளியும் லேசாக வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் தான் இந்த பருப்பு சாதத்துக்கே ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்க போகுது. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து காய் சேர்த்துக்கலாம். காய் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஏன் இது சாம்பார் சாதம் அப்படின்றனால கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காயுமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு அரிசி, 1/2 கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். 2 சம அளவு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பருப்போட டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 சம அளவு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அப்படியே ஊறவெல்லாம் வைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சாப்பாட்டு அரிசியை நீங்கள் ஊற வச்சு பண்ணுவீங்க அப்படின்னா ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் அப்படி தான். சாப்பாட்டு அரிசிக்கு நீங்கள் 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னா அதே அளவு ஊற்றிக்கோங்க. இல்லை 3 பங்கு ஊற்றுவீங்கன்னா 3 கப்பு கூட ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து பருப்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும். அதனால எக்ஸ்ட்ரா வந்து இப்போ 1/2 கப் பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3/4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். 4.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப குழஞ்சி வச்சனாலும் கிச்சடி மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் குழையாமல் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். அரிசி பருப்பு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப குழஞ்சி இருக்காது. தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை கிடச்சிச்சின்னா அது சேர்த்துக்கோங்க. நான் இந்த லாக்டவுன் அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரைடு மல்லித்தலை வாங்கியிருந்தேன், கொத்தமல்லி, அதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அதுதாங்க. சாம்பார் சாதம் வந்து நல்லா குழைவாக இருக்கும். அரிசி பருப்பு சாதம் வந்து நம்ம பிரியாணி மாதிரி அரிசி வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ வந்து குக்கரை மூடிட்டு அதுலேருந்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா விசில் போடுறேன். விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக பாருங்கள், நல்லா அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. சுவையான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் நம்ம பாசி பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.